இங்க இந்த சின்ன பொண்ணு ஒரு வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருப்பா. அவளோட முதலாளி அம்மா கூப்பிட்டு சாப்பிடவான்னு சொல்றாங்க. இவளு போறா, அவளுக்கு ஒரு பழைய கஞ்சி கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த வீட்டு முதலாளி அம்மாவோட பொண்ணுக்கு பிறந்த நாளா இருக்கும். அந்த குழந்தைக்கு மட்டும் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்ப இந்த பொண்ணு அங்க டிவி ஓடிட்டு இருக்கு, அதை பாத்துட்டே சாப்பிடுறா. அத பார்த்து அந்த வீட்டு முதலாளியம்மா உடனே போய் அந்த டிவி ஆஃப் பண்றாங்க. டிவி பாக்கிறதுக்குலாம் டைம் இல்ல, இன்னைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாள், அதனால பிரியாணி செய்யணும், சீக்கிரமா சாப்பிட்டு போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துறாங்க. இந்த பொண்ணுக்கு பிரியாணின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே கடகடன்னு சாப்பிட்டு பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அவளும் அதுக்கு ஹெல்ப் பண்றா. அதுக்கப்புறம் கேக் வெட்ட டைம் ஆயிடுது, கேக் கட் பண்றாங்க. இந்த பொண்ணு மட்டும் ஒரு ஓரமா நின்னு அதெல்லாம் சோகமா பாத்துட்டு இருக்கா. அப்போ இந்த பொண்ணு தான் கட் பண்ண கேக்க எல்லாரும் கொண்டு போய் கொடுப்பா. கடைசியா ஒரு பீஸ் இருக்கும், சாப்பிடலான்னு சொல்லி உட்கார்றப்போ முதலாளி அம்மா மறுபடியும் கூப்பிடுவா. போய் இலை வாங்கிட்டு வா, இலை தீர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே இந்த கேக்க வச்சுட்டு ஓடி ஓடி போய் இலை வாங்கிட்டு வரா. வரவல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ பாக்குறா. அப்ப அதுல ஒரு பொண்ணு ஒண்ணு மிஸ் கேட்டாங்க. அதுக்கு நாங்க சொல்லிட்டோம், உங்க அப்பா குடிச்சு செத்து போயிட்டாரு, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால நீ தான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டோம். இவெல்லாம் அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், எங்க வீட்டு முதலாளி அம்மா பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், பிரியாணி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வரா. அப்போ வீட்டு வாசல்ல கொஞ்சம் குப்பை இருக்கும், அதை எடுத்து குப்பை தொட்டில போடுறா. அங்க பார்த்தா அவ சாப்பிட வச்சிருந்த கேக்க யாரும் தூக்கி குப்பையில போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டாக்டரும் அங்க இருப்பாரு. ஒரு அம்மா ஒரு பையனுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. டாக்டர் இவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான், இவனுக்கு பசிக்கிறது மருந்து எழுதி தரீங்களான்னு கேட்பாங்க. அவர் சொல்றாரு, நான் அந்த மருந்து தான் குடிச்சிட்டு சாப்பிடுறேன், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு எழுதி தரேன்னு கிண்டலா சொல்றாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த டாக்டர் கை கழுவ போறாரு. அப்ப அந்த பொண்ணு அவர்கிட்ட வந்து, டாக்டர் சார் பசிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேப்பா. அவரு கேட்டதும் டாக்டருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அதே சமயத்துல அந்த முதலாளி அம்மா அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. உடனே அவ ஓடி போறாங்க இருந்து. இப்ப கடைசியா முதலாளி அம்மா அவளை கூப்பிடுறாங்க, போய் தட்டு எடுத்துட்டோன்னு சொல்றாங்க. அவளை சந்தோஷமா தட்டு எடுக்க போறா. அப்ப அடி பிடிச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொரண்டியா தட்டுல போடுறாங்க. இவ சாப்பிடலாம் நினைக்கிறப்போ இதை எடுத்துட்டு போய் நாய்க்கு போடுன்னு சொல்லுவா. அதை கேட்டது இந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். கொண்டு போய் நாய்க்கு போட்டு, இந்த நாய்க்குள்ள மரியாதை கூட நமக்கு இல்லையே, நம்ம இந்த பிரியாணி சாப்பிடறதுக்கு தகுதி இல்ல போல நினைச்சு அழுதிட்டு இருப்பா. அதே நேரத்துல அவன் முதலாளி அம்மா மறுபடியும் கூப்பிடுறா, உனக்கு சாப்பாடு இங்க கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுன்னு சொல்றா.